கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியினுடைய மேற்பார்வையாளர் பொறுப்பு தொகுதி களப்பணியிலிருந்து வெளியிருக்கார். தற்போது பாஜக வட்டாரத்தில் சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமா அந்த தொகுதி மேற்பார்வையாளர்களே கலைத்திருக்காங்க. இது பின்புலத்தில் ஏதாவது அரசியல் இருக்கா? இந்த அண்ணாமலைக்கு என்னன்னா தோழர், மாநில தலைவர் பதவி போனது பெரிய இடி. அண்ணாமலைக்கு என்னன்னா, அண்ணாமலை எப்படின்னா எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், சிஎம், பிஎம், எந்த விதமான வார்டு கவுன்சிலர் கூட ஆகல. மேயர், எல்லா பதவியும் நீங்க எடுத்துக்கோங்க. கேபினட் மினிஸ்டர், எந்த பதவியுமே, ஸ்டேட் மினிஸ்டர், எந்த போஸ்டுமே வாங்கல. அரசியல்ல வரல. அரசு பிரதிநிதியா வந்தது கிடையாது. ஆனா மாநில தலைவர் போஸ்டிங் வச்சுக்கிட்டு 20,000 கோடிக்கு மேல சொத்தை குமிச்சவர். சாதாரணமா சொல்ல முடியாது. இதெல்லாம் பெரிய விஷயம். இது உலகத்துல இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. சாதாரண ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் பார்ட்டி, பிஜேபியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர், அந்த பதவியை மட்டும் வச்சுக்கிட்டு 10,000 கோடியை சுருட்டினவர் அண்ணாமலை. அண்ணாமலை சாதாரண நினைக்காதீங்க. தினகரனே முதலமைச்சர் சொன்னவர். அது எதுக்குன்னா அது உள்குத்து அரசியல். யாருக்கு செக் வைக்க? எடப்பாடிக்கு செக் வைக்க. இப்ப அண்ணாமலைக்கு பெரிய கவுண்டர் எடப்பாடி ஆகாது. பிஜேபியில் இருக்க எந்த தலைவர்களுமே அண்ணாமலைக்கு ஆகாது. அண்ணாமலை எப்படின்னா ஒன் மேன் ஷோ. அண்ணாமலை எப்படின்னா, அண்ணாமலை சொல்றதான் டெல்லி கேக்குது. டெல்லி எப்படின்னா, பாஜக டெல்லியை பொறுத்தவரை நாங்க சொல்ல நீ கேள்றா, வெளியே போனா வெளியே போ, உள்ள இருந்தா உள்ள இரு, அப்படிதான் வச்சிருப்பாங்க. டெல்லி பிஜேபி பொறுத்தவரை அப்படிதான். அவங்களுக்கு எல்லாருமே சூத்திரம் கொத்தடிமை தான். எல்லாரும் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. எல்முருகனே அப்படிதான் பயன்படுத்தினாங்க. இப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க கடமைக்கு. அண்ணாமலை டம்மி பீஸ் தான். அண்ணாமலை எப்பவுமே டம்மி பீஸ் தான். இப்பயும் கிடையாது. அண்ணாமலை பண்ண ஒரே சாதுரியமான காரியம் என்னன்னா, பாஜக கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. ஐபிஎஸ் வந்திருக்கேன், கட்சிக்கு வேலை பாக்குறேன்றான். சரி, தமிழ்நாடு இருக்கேன். அதுவும் மோடி சொல்றாருல, ரொம்ப நல்ல ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்றாரு மோடி. ஒரு மேடையில சொல்றாரு, அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்னால அது நல்ல சாதியா மோடிக்கு. நம்ம ஜாதியே இல்லடா எல்லாரும் ஜபம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது ரொம்ப நல்ல சாதின்னு மோடியே சொன்னார். லைவா ஒரு பிரதமர் பேசினாருங்க இந்த மாதிரி மேடையில. அப்ப அவன் நல்ல சாதியை சேர்ந்தவர் அண்ணாமலைனால அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அண்ணாமலை என்னன்னா, அண்ணாமலை ஒரு நல்ல காரியம் பண்ணாரு. பார்ப்பன 3% கும்பல பாஜக தமிழ்நாடு யூனிட்ல ஒழிச்சாரு. அவங்க ஃபுல்லா முடிச்சு கட்டினாரு. கேடி ராமன்ல இருந்து 50 பேரையும் பூஜை பண்ணலாம், அணி டிராப்ல போட்டோ எடுத்து வீடியோ வெளியே விட்டு மொத்தமா முடிச்சாரு 3% கும்பல. எல்லாரும் செக் வச்சாரு. ராஜால இருந்து எல்லாருக்கும். இப்ப அண்ணாமலைக்கு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது. நயினார் நாகேந்திரன் நம்ம அளவு கெப்பாசிட்டியும் கிடையாது. இந்த நயினார் நாகேந்திரன் கட்சி ஸ்டேட் பிரசிடென்டா, நம்ம அவனுக்கு கீழே வேலை பார்க்கணுமா? அடுத்து நயினார் நாகேந்திரன் லட்சக்கணக்கில் செலவு பண்றாரு மீடியாவுக்கு, இந்த யூடியூப், இந்த சாணக்கியா, நம்ம பூண்டே இருக்காருல்ல, ரங்கராஜ் பூண்டே, அதெல்லாம் அவ்வளவுதான் செலவு பண்றாரு. அண்ணாமலை எப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 2-3 கோடி, பல கோடி அப்படியே எட்டி இறக்கிறது. என்ன பத்தியே பேசு. ஆமா, என்ன பத்தி பேசு, லைவ் ஸ்ட்ரீம் போடு. என்னடா அண்ணாமலை வாரியர் ஒரு வாரமே வச்சு நடத்தினார் அண்ணாமலை. இதுக்காக கீழே கமாண்ட் போறது வரைக்கும் அண்ணாமலை எல்லாமே பயங்கரமா ஒர்க் பண்ணுவாரு. ஏன்னா அண்ணாமலை பொறுத்தவரை என்னன்னா, 10,000 கோடி சூட்டிட்டாரு. லண்டன், யூஎஸ் உலக நாடுகளை இதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு. பாஜக பகச்சா பாஸ்போர்ட்டை முடக்கிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணதை போய் என்ஜாய் பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன பண்றாருன்னா, பாஜக பகச்சக்கூடாது. ஆனா கட்சி உள்ள இருந்தே பல பேர் குழிய பறிச்சு, பல பேரை நாசமாக்கி, கட்சிக்குள்ள இருந்தே வேலை பார்க்கணும். பேய் படம் மாதிரிதான். உடம்புக்குள்ள பொசஸ் ஆயிருக்கும். பார்த்தா போக போதான் தெரியும், அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் காலி பண்ணும் பேய். அந்த மாதிரிதான் அண்ணாமலை. பாஜகவின் பேய் அண்ணாமலை. கமலாலயம் தான் பேய் வீடு. இப்ப அந்த பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை பேய் எப்படி இந்த கட்சி தலைவர் நாசமாக்க போகுதுன்றதான் அந்த 2026 தேர்தல். இல்ல, இப்ப இந்த கமலாலயம் சொன்னதா வருது. இந்த நீங்க சொன்ன அந்த கருத்து கமலாலயமே ஒரு அதிர்ச்சியில தான் இருக்கா? ஏன் இப்படி பண்ணிக்கிருக்கா? ஆமா, கமலாலயம் எப்பவுமே அண்ணாமலை பார்த்தா அதிர்ச்சியில தான் இருப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை தோழர் பயங்கர ஜாதி வெறி பிடிச்சவரு, மதவெறி பிடிச்சவரு. அவருக்கு இனம், மொழி, மக்கள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கட்சி மயிறு, நாடு, தேசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம 10,000 கோடி சம்பாதிக்கணும். இவர் பல கோடி பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. 10,000 கோடி பிசினஸ். அதுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் பார்க்க அப்படி சிம்பிளா இருப்பாரு. அப்படி செருப்பை கட்டி வைப்பாரு, ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் போடுவாரு, அப்படின்னு எளிமையா இருக்க மாதிரி தெரியும். பெரிய சைக்கோ, அரமெண்டல் லூசு. ஒருத்தன் பிளைட் கிளம்புறப்ப டோர் ஓபன் பண்ணா எப்படி பட்டவனா இருப்பான்? தினகரனை போய் தமிழ்நாடு முதலமைச்சராகவே சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருப்பான்? யோசிச்சு பாருங்க, நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு என்னன்னா, சுயத்தம் பட்டம் ரொம்ப பிடிக்கும். நம்ம தான் எல்லாம். ஆனா ஒரு விஷயம் இருந்தாலும், தமிழ்நாடு முழுக்க போய் தமிழ் பிஜேபி நல்லா பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தான். அது ஒரு விஷயம் பண்ணா அவனுங்களுக்கு. ஆனா அவனுக்கு தெரியல, பிஜேபி 3% கும்பல் ஆப்படிச்சிருவாங்க என்னைக்கு நாள் அவனுக்கு தெரியல. குருமூர்த்தி அழகா சொன்னாரு, அண்ணாமலை ரொம்ப பயங்கர வேகமா செயல்படுறாரு, அது எங்களாலே பொறுத்துக்க முடியல அப்படின்னு குருமூர்த்தி ஓப்பனா சொன்னாரு. ஆனா அண்ணாமலை பாத்தீங்கன்னா தோழர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, ஒரு பண்ணையார் தான் அண்ணாமலை. 77 ஏக்கர் இடம் இருக்குது அண்ணாமலை கரூர்ல. அடுத்து கரூர்ல கவுண்டர் சமூகத்துக்குள்ளே அவருக்கு பல பிரச்சனை இருக்குது. அவர் செந்தில் பாலாஜி பிடிக்காது, ஜோதிமணியை பிடிக்காது, சொந்தக்காரங்க. வானதி சீனிவாசன் சுத்தமா பிடிக்காது. அந்த அம்மா தான் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க எம்எல்ஏ ஆகணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தொகுதியை இப்ப எய்ம் பண்றாரு. கோயம்புத்தூர் சவுத்தை இப்ப அண்ணாமலை எய்ம் பண்றாரு. அதான் வானதி பயப்படுது. ஏன்னா வானதி சொந்த ஊர் கோயம்புத்தூர்.
இவர் சொந்த ஊர் கரூர், என்னதான் கவுண்டரா இருந்தாலும் இவர் கரூர் கவுண்டர், அவங்க கோயம்புத்தூர் கவுண்டர். அது இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவன் பாட்டு நம்ம இதுக்கு வந்துட்டான்னா, எம்பிஆர் தோத்து போயிட்டான் அது விடுங்க, எம்எல்ஏ ஜெயிச்சிட்டானா. அதான் இப்ப வானதியே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க. சரி நம்ம தொகுதி மட்டும் கேட்காதா, அவர் எங்கேயா வாங்கிடுறா, அரவக்குறிச்சி இந்த மாதிரி தோரங்குறிச்சி வச்சிருக்காங்க, குறிச்சி வச்சிருப்பாங்க. அது மாதிரி என்கிட்ட போய் ஏன் என்ன ஏன் தாலி ஏன் அறுக்கிறேன்னு சொல்லி வானதி கேட்குது. அது இந்த வானதியும் தமிழிசையும் குயாமியான்னு ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டே கிடக்குது டெய்லி. ஏதாவது ஒன்று மைக்க பார்த்தா கத்துறது, மேடையில போனா கத்துறது, ஏதாவது ஒண்ணு ஒரு இளவுக்கு போதும் கிடையாது வானதியும் தமிழிசையும். சில்லற காசுங்க ரெண்டும். என்ன இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கே தகுதி இல்லாதுங்க ரெண்டும். இது ரெண்டுக்கும் என்னன்னா கேபினட் மினிஸ்டர் ஆகணும். அந்த கட்சியில மெரிட்டா இருக்கணும், எவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. புரியுது, ரவுடி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க அக்யூஸ்ட், கேப் மாதிரி புறம்போக்கு, இந்த மாதிரி கேவலமான சீட்டு கொடுப்பான். வானதி தமிழிசை ஏதோ அவங்க படிச்சு டாக்டர் லாயர் ஏதோ ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா கேபினெட் மினிஸ்டர் ஆகணும், நம்ம தமிழ்நாடு பாஜக நம்ம ஆதிக்கம் செலுத்தணும், பெரிய லெவலில் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது நடக்க போது கிடையாது. முதல்ல அந்த ஜெயிக்கவே மாட்டான் எம்எல்ஏ இந்த வாட்டி. இப்ப அண்ணாமலை என்னன்னா, இப்ப அண்ணாமலைக்கு என்னன்னா வந்து கூட இருந்து குளிப்பறிக்கிற வேலையை சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னா பாஜகவை வீழ்த்தணும். நயனாநேந்திரன் குளிப்பறிக்கிறதா? ஆமா, நயனாநேந்திரன் குளிப்பறிக்கிறாரு, எடப்பாடி குழி பறிச்சிட்டாரு. இப்ப எடப்பாடி தான் சொன்னாரு, நீ அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட் தூக்குனாதான் நான் பாஜக கூட்டணி வைப்பேன். அதே மாதிரி தூக்கிட்டு தான் நயனாநேந்திரன் போட்டு கூட்டணி வச்சாங்க. இப்ப இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலைக்கு என்னன்னா பாஜகவே ஒழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும், எடப்பாடியே ஒழிக்கணும், எல்லாரையும் ஒழிக்கணும். எல்லாரையும் முடிச்சு கட்டிட்டு நம்ம நான் வரேன் அதிகாரத்துக்கு, நீங்க எவனும் வரக்கூடாது. நான் செத்தன நீ ஜானும், நான் உயிரோட இருந்தா நீ உயிரோட இருக்கணும், ஆனா எனக்கு கட்டுப்பாடு நீ இருக்கணும். அண்ணாமலை ரொம்ப சேடிஸ்டுங்க, கேவலமான ஆளுங்க. அவனுக்கு போட்டி பொறாம ஜாதி பல கீழ்த்தரமான அண்ணாமலை, கேவலமானவன். அண்ணாமலைக்கு என்னன்னா எப்படியாவது எல்லாத்தையும் முடிச்சு கட்டணும். சூசைட் பாம் அண்ணாமலை, மனித வெடிகுண்டா மிரட்டாரு அண்ணாமலை. எனக்கு நீ பதவி கொடுத்து என்ன நீ கீழே இறக்கணும் இல்ல, ஏன்னா எம்பி கொடுக்கல, மத்திய அமைச்சர் கொடுக்கல, எல்முருகன் தான் நீங்க கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? உள்ள கட்சியை வளர்த்து எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்ப என்ன விட மாட்டேன், அவனையும் எல்லாரும் சேர்ந்து சாவும். இப்ப அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு மோடிஜி அமித்ஷாஜி வேற லெவல்ல பிளான் பண்ணி உட்காந்துருக்காங்க. நாக்பூர் பிஜேபி RSS 3% பிராமண கும்பல் தமிழ்நாடு எலெக்ஷனா நம்ம பாஜக ஆட்சி தான் வரப்போன்னு உட்காந்துருக்காங்க. டே சூசைட் பாம்பே உங்க கூட பயணம் ஆயிட்டு இருக்காண்டா அண்ணாமலை, உங்களை முடிச்சு கட்ட போறான்டான்றதை நீங்க தெரிய மாட்டேங்குது. அண்ணாமலை பாஜகவை வீழ்த்துவதற்கு பல கோடி செலவு பண்ணுவாரு, ஏடிவி காரங்களை தூண்டி விடுவாரு, எலெக்ஷன் வேலையை பார்க்க மாட்டாரு, பூத் வேலை பார்க்க மாட்டாரு. நீங்க அண்ணாமலை இப்ப வெளியே இருக்காது பாருங்க தொகுதி பொறுப்புல இருந்து, அது என்னன்னா அது சமிக்ஞை, உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. டே எவனும் வேலை பார்க்காதீங்கடா, கட்சி வீழ்த்தப்பட யோசிச்சு பாருங்க. எவனா தொகுதி பொறுப்பு ஆர்வமுக்கு அப்ப அறிவுரை சொல்லிட்டாப்ல, அவரோட மாவட்ட செயலாளர் அவரோட டீம் எல்லாம் நிறைய. ஆமா தோழர், வார் ரூம் எல்லாம் இனிமேல் பாத்துட்டே இருக்கு. நீங்க சைலண்டா ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க, பாஜக எதிராக அதிமுக எதிராக இந்த கூட்டணி என்டிஏக்கு எதிராக பயங்கரமா ஒர்க் பண்ணி அண்ணாமலை பெரிய ஒரு என்ன சொல்றது ஸ்டார் இதா இருப்பாப்ல, கேம்பெயினரா இருப்பாப்ல, பாஜக வீழ்த்துவர ஸ்டாரா இருப்பாரு அவர். பாருங்க அண்ணாமலை இருந்தா அந்த இடத்துல ஓட்டு கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. ஆமா தோழர், அண்ணாமலை வந்து வீழ்த்துவார் எல்லாரையுமே. நீங்க பாருங்க, அண்ணாமலை எடுத்துக்க முடிவு கரெக்ட் தான். சூசைட் பாம்பா மாற நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல, நம்ம வேலை மிச்சம்ல. இப்ப அண்ணாமலை நம்ம வேலையெல்லாம் மிச்சப்படுத்துறாருல, அது அவரே சூசைட் பாம்பா மாதிரி எல்லாரையும் முடிக்க போறாரு. இப்ப அதான் நடக்க போகுது. என்டிஏ வந்து மொத்தமா ஊத்தி மூட போறாங்க. இல்ல ஏற்கனவே மேற்கு மண்டலங்கள்லாம் அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, பாஜக அதிமுக கூட்டணி தானே. மேற்கு மண்டலம் செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்கு. அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது மேற்கு மண்டலத்தில். எவனும் மதிக்க மாட்டான் அண்ணாமலை ஒரு ட்ரௌசர் மாதிரி பார்ப்பாங்க. நான் மேற்கு மண்டலத்துல நிறைய தோழர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நண்பர் நிறைய பேர் இருக்கிறாங்க கொங்கு பகுதியில. அவங்க எல்லாம் என்ன சொல்றது வந்து அண்ணாமலை கேவலமா பார்ப்பாங்க. அண்ணாமலை ஒரு தலைவனா ஒரு ட்ரௌசர் பாய் மாதிரி பார்ப்பாங்க. நான் சாட்டையை வச்சு ரோட்ல அடிச்சுக்கிட்டு இருக்கேன், பச்சை வெட்டியை கட்டிக்கிட்டு லூசுமே அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சீப்பா பார்ப்பாங்க அண்ணாமலை. அதான் அண்ணாமலை என்னன்னா, அண்ணாமலை வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து சூசைட் பாம். எப்ப வெடிச்சு சேதம் எல்லாம் சின்னாவினா போறாங்க. அதான் நடக்க போகுது, நீங்க பாருங்க. நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா தோழர், அண்ணாமலைக்கு என்னன்னா எப்படி சொல்றதுன்னா வந்து எந்த அங்கீகாரம் கொடுக்கல. அது ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா இவ்வளவு வேலை பார்த்து IPS எல்லாம் தூக்கி போட்டு வந்து சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு சம்பாரிச்சிட்டாரு. அது பிரச்சனை இல்லை, 20,000 கோடிக்கு மேல வச்சிட்டாரு, அடிச்சிட்டாரு. எப்படின்னா கார்பரேட் கும்பல் எல்லாரும் மிரட்டினாரு, தொழிலதிபர்கள் ஃபுல்லா RSS பாஜக வச்சு மிரட்டி அமித்ஷா ஜி நான் சொல்லிடுவேன், ரைடு விட்டுருவேன், அது விட்டுருவேன் சொல்லி எல்லார்ட்டையும் கொங்கு பகுதியில இருந்து தமிழ்நாடு முழுக்க பிசினஸ் மேன் ஃபுல்லா காசை போட்டாரு. பயங்கரமா காசு அடிச்சாரு. சாதாரண கொள்ள கிடையாது, அதிரடி பயங்கரமான கொள்ள. சிட்டிங் MLA MP மினிஸ்டர் கூட நம்ம கொள்ளடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அடிச்சாரு பல கோடி. ஆனா இப்ப என்னன்னா அண்ணாமலை பலட் ஆயிட்டார். எங்க நான் ஊரே ஏமாந்துருவேன், எங்க என்னையே நீங்க ஏமாத்துறீங்களா, எனக்கே காயடிக்கிறீங்களா நீங்க, நான் எத்தனை பேர் காயடிச்சிருப்பேன், இந்த பாருங்க நான் உங்களை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி இப்ப 2026 இதுல ரொம்ப பாதிக்கப்பட போகுது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடிஜி, அமித்ஷாஜி. இப்ப NDA கூட்டணி வந்து 2026 மீளாதா? ஐயோ மீளாதாவா, முங்கி சாகி சின்னாவினா போறாங்க, அட்ரஸ் எல்லாம் செதற போறாங்க. சூசைட் பாம் சொல்லிட்டு நீங்க மீளாதான்றீங்களே தோல, சூசைட் பாம் செதறச்சுன்னா அவ்வளவுதான், மொத்தமா ராஜ்யத்துல எல்லாரும் போயிடுவாங்க, எவனும் மிஞ்ச மாட்டாங்க. அண்ணாமலை வந்து இப்ப அண்ணாமலையால ரொம்ப பரிதாப நிலைக்கு போறது எடப்பாடி.
வானதி சீனிவாசன், தமிழிசை, மோடிஜி, அமித்ஷாஜி, நயனா நாயந்தர். ஏன்னா இவங்க தான் பெரிய கனவோட உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போறோம், சிஎம் அப்படி இப்படின்னு. குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் எல்லாருமே முடிச்சு கட்ட போறாங்க. சவேரா சக்கரவர்த்தி, கருணாராஜன், கட்சியில இருக்கவே 50 பேரே அண்ணாமலை முடிக்க போறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ணாமலை எடுத்திருக்க நிலைப்பாடு. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு சைக்கோன்னு தான் எனக்கு தெரியும். அப்ப சைக்கோ எப்படி ஹேண்டில் பண்ண, மணல காப்பத்துல இருக்க வேண்டியவன் ஒரு மென்டல் சைக்கோ கில்லர், சீரியல் கில்லர் மாதிரி அவனை நீங்க வந்து டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. அந்த வடிவேல் காண்டில மண்டையில கையெடுத்த கடிப்பான வந்தேன், அந்த மாதிரி ஆள் தான் அண்ணாமலை. மண்டையில கை வச்சிருக்காரு தான் கடிக்க மாட்டான், கையெடுத்த நம்ம குரலை பிடிச்சிருவான். அந்த மாதிரி ஆள் அண்ணாமலை. கையை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப அவன் வந்து வாழை வச்சு யாரை கடிக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஒருத்தரெல்லாம் கடிக்க மாட்டான், 50 பேரும் கடிச்சு வச்சிருவான். அது தெரிய மாட்டேது, கையை வச்சே இருக்கணும். நீங்க மண்டையில இருந்து கையை எடுத்தீங்கன்னா டப்புன்னு கடிச்சிருவான் வடிவேல் காண்டில. அது மாதிரி இப்ப அண்ணாமலை சுத்திக்கிட்டு இருக்கான். எப்ப ஒவ்வொரு பலியா போறேன், ஒவ்வொரு கடிக்க போறேன். அது வாணிய தமிழ்ல வாண்டா போய் கருத்தை காமிச்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கடி அவர்கள் தான். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலை எடுத்த முடிவு என்பது பாஜக என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு வந்து திவசம் நடத்தி 16 நாள் காரியம் பால் ஊத்திடுவாங்க. சேவலோட தான் போகுது சுடுகாட்டுக்கு, எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. அதான் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.